டோடோ டிவி. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. சுல்தான்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மாக்கன்லால் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாக்கன்லால் நல்ல மனுஷனாவும் நேர்மையானவராகவும் இருந்தாரு. அவருடைய மனைவி அப்புறம் 2 பசங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய பசங்க 2 பேரும் கூட நேர்மையானவங்களா இருந்தாங்க. இங்க பாருமா, நாம குலதெய்வத்தை பார்த்து ரொம்ப மாசங்களாச்சு. நாம குடும்பத்தோட போய் நம்ம குலசாமிய பார்த்துட்டு வரணும். நீங்க சரியாதான் சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பசங்களா, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. சரிம்மா, நாங்களும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். காலையில எழுந்திருச்சு எல்லாரும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவிலுக்கு போனாங்க. கோவில் ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க போற வழியெல்லாம் பாறைங்களா இருந்துச்சு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு சாயந்தரம் நேரம் அவங்க கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கோவில் சத்திரத்திலேயே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருந்த ஆத்துல நல்லா சுத்தமா குளிச்சுட்டு கோவிலுக்கு உள்ள போய் குலதெய்வத்தை பார்த்து அவங்க எல்லார் பேர்ல அர்ச்சனையும் பண்ணாங்க. பூசாரி வணக்கம். வாங்கப்பா, இதான் நம்ம பூசாரி. நீங்க எப்ப பிறந்தீங்களோ அப்பதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். பசங்க சாமியாரோட காலில் விழுந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. செல்வத்தோட சந்தோஷத்தோட நீங்க வாழணும். அப்பா, பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்பா? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆனா ராத்திரி ஆகிறதுக்குள்ள வந்துடணும். சரிப்பா, ராத்திரி ஆகிறதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். 2 பசங்களும் காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை அவங்க பார்த்துக்கிட்டே போனாங்க. மான், முயல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்க இருந்த மரங்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் மலைக்கு மேல இருந்த அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு இருட்டானதே தெரியல. அவங்க இப்போ காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. திடீர்னு பயங்கரமா இருட்டுச்சு. அந்த இருட்டுல திரும்பி போற வழிய அவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு எல்லா இடமும் பனியால மூடப்பட்டுச்சு. விதவிதமான சத்தங்கள் கேட்டுச்சு. இது கேட்டு 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பத்திரமா பிடிச்சுக்கிட்டாங்க. டேய், நீ பயப்படாத, நான் கூட இருக்கல்ல. பேய் பிசாசெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, எனக்கெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. தீய பத்த வச்சாங்க. அப்போ அவங்க பார்வையில தெரிஞ்சது அங்க 4 பக்கத்துலயும் எலும்பு கூடுகள் விழுந்திருந்துச்சு. அப்புறம் ஆவிகள் அவங்க முன்னாடி மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து அவங்க 2 பேரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. அவங்க வாயில இருந்து வார்த்தையே வெளியே வரல. அப்ப அந்த பேய்ங்க அவங்கள நோக்கி வந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க.
காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. அப்போ அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. நில்லுங்க. ஒரு சாமியார் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு வாளி இருந்துச்சு. அப்போ சாமியார் சொன்னாரு, நெல்லு பிரேதாத்மா, நீ இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே அந்த சாமியார் கையில இருந்த வாளை வீசினாரு. அப்போ அந்த பேய்களோட தலை உருண்டு கீழே விழுந்துச்சு. அதுங்களோட உடம்பு தலையும் ரெண்டும் ஓட ஆரம்பிச்சது. ஆனாலும் அவங்க யாரும் அழிஞ்சு போகல. கொஞ்ச நேரத்துல எல்லா ஆண் மக்களும் அங்கிருந்து போயிடுச்சு. பசங்க 2 பேரும் அந்த சாமியார் காலில விழுந்தாங்க. சாமி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட உயிரையே நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க வரலனா 2 பேருமே செத்திருப்போம். சாமியார் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க 2 பேரையும் தான் கூட வர சொல்லி அவரு கூப்பிட்டாரு. 2 பேரும் அந்த சாமியாருக்கு பின்னாடியே போனாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன குடிசை பக்கத்துல அவங்க போனாங்க. அந்த குடிசையில இன்னொரு சாமியார் இருந்தாரு. அந்த சாமியார் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இலைய பிச்சிட்டு வந்தாரு. அந்த இலைக்கு மேல சில இலைங்களை வச்சிருந்தாரு. பசங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த சாமியார் மந்திர தண்ணிய அந்த இலையில தெளிச்சாரு. உடனே அது ஒரு சாப்பாடா மாறிடுச்சு. இந்த மேஜிக்கை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. காலையில அவங்க 2 பேரும் எழுந்திருக்கும் போது அங்க குடிசையும் இருக்கல, அந்த சாமியாரும் இருக்கல. அவங்க 2 பேரும் தரையில படுத்திருந்தாங்க. இங்க ஒரு குடிசை இருந்துச்சு, சாமியாரும் இருந்தாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் தேடினாங்க. ஆனா அங்க சாமியார் யாருமே இல்ல. கடைசியில அவங்க 2 பேரும் கோயிலுக்கு திரும்ப வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பசங்களும் நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. பசங்களை உங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சாமியார் வந்தாங்கல்ல, அது ஒரு நல்ல ஆன்மா. அவங்க பேய் பிசாச்சுக்கிட்டே இருந்து மனுஷங்களை காப்பாற்றுவாங்க. அப்படி காப்பாற்றி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வணங்குங்க. எல்லாரும் மறுபடியும் சாமியாருக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.